வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளாக வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு ஆயில் லைட்டாக சூடான வெட்டி 4 வரமிளகாய் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, இது கூட ஒரு 6 பல் பூண்டுங்க, தோல் உரிக்காமல் அதை போட்டு லோ ஃப்ளேமில் இது நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 10 கிராம் வேர்க்கடலை சேர்த்திக்கலாங்க. அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து இதையும் நல்லா 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாங்க. லாஸ்ட்டாக 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுட்டு வெள்ளை எள்ளுங்க, இதை கடைசியாக சேர்த்தி ஒரே 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் போதுங்க. இல்லைன்னா எள்ளு சீக்கிரமாக கருகிரும். இதை ஆறின வேட்டி இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. ஸோ இதை நான் தண்ணி எதுவும் ஊற்றலைங்க. இப்போ ஒரே 1 ஸ்பூன் தண்ணி ஊற்றி இதை திருப்பி ஒரு தடவை மிக்சியில் போட்டு ஓட்டிக்கலாங்க. அதுக்கப்புறமா வெண்டைக்காய் எடுத்து அதை கழுவிட்டு இந்த 2 கார்னர்ஸையும் கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணிவிட்டு இதை நீட்டமாக வெட்டிட்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துடலாங்க. நம்ம அந்த அரைக்கிறப்போ 1 ஸ்பூன் தண்ணி எதுக்காக சேர்த்துறோன்னா, நம்ம அந்த பொடியை இதுக்குள்ளே வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோங்க. அப்படி தண்ணி ஊற்றாமல் நம்ம உள்ளே வச்சு இது பண்ணுறப்ப அது உள்ளே நிற்காது, திருப்பி எல்லாம் உதிரியாக வெளியில் வந்துடுங்க. ஸோ அதனால் 1 ஸ்பூன் தண்ணி ஊற்றி அதை ஒரு தடவை அரைக்கிறப்ப அது உள்ளே போய் நல்லா வெண்டைக்காயோட செட் ஆகிடுங்க. ஸோ அதுக்காக தான் அந்த தண்ணி 1 ஸ்பூன் ஊற்றுறோம். ஸோ இப்போ அந்த அரைச்சி வச்ச அந்த பொடியை இதில் வச்சு நல்லா அழுத்தி விட்டு ஒவ்வொரு வெண்டைக்காய்க்குள்ளேயும் வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கலாங்க. இந்த வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா சாப்பாடு கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பொடி பார்த்திங்கன்னா 1 வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. நம்ம இதில் எல்லாமே ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த தண்ணி மட்டும் லாஸ்ட்டாக ஊற்றாமல் அதை அரைச்சி அப்படியே எடுத்து வச்சிங்கன்னா எத்தனை நாள் ஆனாலும் கெட்டு போகாது. ஸோ நீங்கள் இதை அரைச்சி எடுத்து வச்சு கூட வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ இது மாதிரி எல்லா வெண்டைக்காயிலையும் நம்ம அந்த பொடியை ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அதே பேன்லேயே நான் அதை ஃப்ரை பண்ணிக்க போகிறேங்க. லோ ஃப்ளேமில் வச்சு அந்த பேன் சூடான வெட்டி ஒவ்வொரு வெண்டைக்காயை அதில் வச்சுக்கலாங்க. வச்சுட்டு இந்த வெண்டைக்காய் ஃப்ரைக்கு உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் அதை சுற்றியும் ஊற்றிக்கலாங்க. அனல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை 5 to 10 நிமிஷம் குக் பண்ணோம்னா சூப்பரான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுங்க. இதை சாப்பாடு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. ஏன்னா நம்ம ஸ்டஃபிங்க்கு உள்ளே உப்பு போட்டாச்சு. இப்போ மேலே ரொம்ப ஒன்றுமே உரைக்காத மாதிரி இருக்கும். அதனால் மேலாக கொஞ்சம் உப்பு தூவிட்டு இது மூடி வச்சிடலாங்க. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி அடுத்த பக்கம் திருப்பி விட்டுடலாங்க. திருப்பி விட்டுட்டு திருப்பி மூடி போட்டு எல்லா பக்கமும் குக் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இது சாதத்தோட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஆயில் நிறைய வேணும்னாலும் ஊற்றிக்கலாம், கம்மியாக வேணும்னாலும் ஊற்றிக்கலாம். ஸோ இது அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.